டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவிஞர்களோட இயற்பெயர், சிறப்பு பெயர், அவர்கள் நடத்திய இதழ்கள், இதெல்லாம் எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம்னு பார்ப்போம். எந்தெந்த கவிதைகள்லாம் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு, தமிழக அரசு விருது வாங்கியிருக்கு அப்படிங்கிறத எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவிஞர்களோட இயற்பெயர். சுப்பிரமணியன் பாரதியார் நமக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ சுப்பிரமணியன் பாரதியார். பாரதிதாசன், கனக சுப்புரத்தினம். இன்னொரு பாருங்க, சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் மாதிரியே வந்திருக்கு. ஸோ கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன். ராதாகிருஷ்ணன் தாரா பாரதி. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ராதா இவங்களை அப்படி திருப்பி போடுங்க, தாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, தாரா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ராதாகிருஷ்ணன் தாரா பாரதி. மாணிக்கம், மாணிக்கம் பெருஞ்சித்திரனார். மாணிக்கம் ஒரு பெரிய கல், விலை உயர்ந்த கல். ஸோ பெருஞ்சித்திரனார். துரைராசு முடியரசன். துரைராசு முடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ராசகோபாலன் சுரதா. ராசகோபாலன பால், பால் சுரக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ராசகோபாலன் சுரதா. பரதன் காலமேக புலவர். மேகத்திலிருந்து மழை வரணும் அப்படின்னா வரம் வந்திருக்கணும், வரம் தேவைப்படுது. ஸோ வரதன் காலமேக புலவர். முத்தையா கண்ணதாசன். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, குழந்தைங்களோட கன்னத்துல எல்லாம் முத்தமிழுவோம் பார்த்தீங்களா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ முத்தையா கண்ணதாசன். முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இஸ்மாயில், இஸ்மாயில்ங்கிறத ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஆயில் என்ன காயுது, என்ன காயுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இஸ்மாயில் காயிதே மில்லத். சுரதா யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ல கேட்கலாம். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பேரை சுரதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. யார் அப்படின்னா, ராசகோபாலன் தன்னோட பேரை சுரதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ரங்கராஜன் சுஜாதா. இதுலயும் பாருங்க, ரங்கராஜன் சுஜாதா. ராஜகோபாலன் சுரதா, ராஜகோபாலன் சுரதா. சுஜாதா ரங்கராஜன். இதுலயும் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ரங்கராஜன் அப்படின்னா சுஜாதா. ராஜகோபாலன் அப்படின்னு வந்ததுன்னா சுரதா. அரங்கசாமி வாணிதாசன். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, வாணிராணி சிறி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வாணிராணி அரங்கத்துல பேசுற மாதிரி நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அரங்கசாமி வாணிதாசன். காத்தவராயன் அயோத்திதாசர். காத்தவராயன் அயோத்தியில இருக்கிற ராமர் எல்லாரையும் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ காத்தவராயன் அயோத்திதாசர். சுல்தான் அப்துல் காதர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, சுல்தான் மஸ்தான் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, சுல்தான் மஸ்தான் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சுல்தான் அப்துல் காதர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். மீ ராசராசன் மீரா. இதுலயே பாருங்க, மீ ராசராசன்கிறது தான் மீரா. ஸோ விருத்தாசலம் புதுமை பித்தன். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் விருத்தாசலம். இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, புதுமையா ஏதாவது செஞ்சாதான் விருது கிடைக்கும். விருத்தாசலங்கிறத விருதுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ புதுமையா ஏதாவது செஞ்சாதான் நமக்கு விருது. பீமாராவ்னாலே அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகத்து வந்துடும். அடுத்து ராஜலட்சுமி கோமகள். ராஜாவோட மகள். கோனா அரசன், அரசனோட மகள் ராஜலட்சுமி. கோமகள்ங்கிறது அரசனோட மகள் ராஜலட்சுமி. அடுத்து நாம கவிஞர்களோட சிறப்பு பெயரை எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். வானத்துக்கு முடிவே இல்லை. ஸோ வானம்பாடி முடியரசன். கவியரசு முடியரசு. ஸோ கவியரசன் முடியரசன். கவி ஞாயிறு ராதாகிருஷ்ணன். கிருஷ்ணர் ரொம்ப பிரகாசமானவர், ஞாயிறு மாதிரி ஜொலிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ கவி ஞாயிறு ராதாகிருஷ்ணன். கவிமணி தேசிய விநாயகனார். இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கவிமணி தேசிய விநாயகனார். பாவலேறு பெருஞ்சித்திரனார். பெரிய சித்திரத்தெல்லாம் நம்ம படியேறி தான் வரைய முடியும். ஸோ ஏறி தான் வரைய முடியும். ஸோ பாவலேறு பெருஞ்சித்திரனார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்களோட கவிஞர் எல்லாமே கோட்டையில தான் இருப்பாங்க. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன். இதுவும் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன். திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார். வள்ளலார் அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்கா வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ திருவருட் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார். தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் தான் தமிழ் தாத்தா. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, நாராயணர் ரொம்ப பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. வைக்கம் வீர பெரியார். திருவள்ளுவர் வான்புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர், பொய்யே இல்லாத புலவர், சென்னா போதார், தெய்வ புலவர். திருக்குறள் தெய்வத்துக்கு ஒப்பிடுற மாதிரி இருக்கு. ஸோ தெய்வ புலவர். நாயனார் அப்படிங்கிற பேர்லாம் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர். காமராசரோட சிறப்பு பெயர்கள் படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர்,
கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர். இதெல்லாம் வந்து காமராசரோட சிறப்பு பெயர்கள். முத்துராமலிங்க தேவர், தேசியம் காத்த செம்மல், தென்னாட்டு சிங்கம். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா முத்துராமலிங்கம், லிங்கம் வந்து பார்த்தீங்களா, லிங்கம் சிங்கம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தென்னாட்டு சிங்கம் வந்து முத்துராமலிங்க தேவர். முத்து செம்மல், ஸோ தேசியம் காத்த செம்மல் வந்து முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர். இந்து புத்த சமய மேதை, அவரும் வந்து முத்துராமலிங்க தேவர். கவிமணி தேசிய விநாயகன், அது நமக்கு தெரியும். தமிழ் தென்றல், திருவிக்க, கேன கல்யாண சுந்தரம். ஸோ கல்யாணம் பண்றதுன்னா தென்றல் வீசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ தமிழ் தென்றல் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். சிறுகதை மன்னன், புதுமை பித்தன். திருவிக்க, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார். திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர். ஸோ சமூக சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னா நிறைய படிச்சிருக்கணும், பண்டிதரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர். வாணிதாசன், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். கவிஞர் ஏறு, பாவலர் மணி. இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வாணி நாணி சீரியல்ல வருவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப போல்டா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். கவிஞர் ஏறு, பாவலர் மணி, அவங்க பேசுறதெல்லாம் வந்து நல்ல மணிமணியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாவலர் மணி, கவிஞர் ஏறு, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், இதெல்லாம் வந்து வாணிதாசனோட சிறப்பு பெயர்கள். அடுத்து கவிஞர்களோட இதழ்களை பத்தி பார்ப்போம். பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா தமிழ் மொழி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சித்திரம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுப்போம். தமிழ் மொழி வந்து பெரிய சித்திரம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை வச்சுப்போம். இந்த தமிழ் அப்படிங்கிறது தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் வந்து தமிழ் மொழிங்கிறது தென்மொழி. அடுத்து ராஜ மார்த்தாண்டம், கொல்லிப்பாவை. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மார்த்தாண்டம் வந்து மார்க்கண்டையன் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மார்க்கண்டையனுக்கு இறப்பே இருக்காது, யாராலையும் கொல்ல முடியாது. ஸோ கொல்லிப்பாவை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுப்போம். ராஜமார்த்தாண்டம் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். சுப்ரபாரதி மணியன், கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வந்தவர். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பாரதியா வந்து எதிர்காலத்தை பத்தி நிறைய கனவு கண்டவர். ஸோ பாரதி அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால கனவு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். சுப்ரபாரதி மணியன் கனவு. தேனரசன், வானம்பாடி, குயில், தென்றல் ஆகிய இதழ்கள கவிதைகளை எழுதினவங்க. இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா தேன் வந்து ரொம்ப சுவையானது. அது மாதிரி வானம் பாடி நல்லா பாடுனா அதுவும் வந்து சுவை போன்ற மாதிரி இருக்கும். குயில் வந்து நல்லா தேன் மாதிரி பாடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். தென்றல் வீசினாலும் நமக்கு வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். ஸோ வானம்பாடி, இது எல்லாமே வந்து இனிமையா இருக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேன் வந்து இனிமையானது, வானம்பாடி இனிமையா பாடும், குயில் வந்து இனிமையா பாடும், தென்றல் இனிமையா வீசும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ தேனரசன் வானம்பாடி, குயில், தென்றல் ஆகிய இதழ்களில் கவிதைகளை எழுதியவர். அடுத்து டி.கே. சிதம்பரநாதர், தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா நாதசுரம் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அது ரவுண்டா இருக்கும். ஸோ வட்டத்தொட்டி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். டி.கே. சிதம்பரநாதர் வட்டத்தொட்டி. குன்றக்குடி அடிகளார், அருளோசை, அறிக அறிவியல். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா குன்றுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா முருகன் இருப்பாங்க. ஸோ முருகனோட அருள் வேணும், அருளோசை. அப்புறம் அது வந்து அறிக அறிவியல், நல்ல அறிவியல் பூர்வமான விஷயம்லாம் அங்க இருக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அருளோசை, அறிக அறிவியல். குன்றக்குடி அடிகளார். அயோத்திதாசர், சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை காலனா விலையில் தொடங்கிய ஆண்டு வந்து 1907. ஸோ காலனா விலையில வந்து தொடங்கினாங்க ஒரு பைசா தமிழன்னு சொல்லிட்டு. தாசர்லாம் வந்து தொண்டு செய்யறவங்க, ரொம்ப கம்மியான விலைக்கு தொண்டு செய்யற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழ்ல ஒரு ஆண்டுக்கு அப்புறம் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ஒரு பைசா தமிழன்கிறத தமிழன் மட்டும் மாத்திருக்காங்க. பாரதியார் வந்து இந்தியா விஜயா முதலான இதழ்கள்ல நடத்தி விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டவர். இந்தியா விஜயா. ஸோ விஜயா அப்படிங்கிறது வெற்றி மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்தியா விஜயா அப்படிங்கிறது வந்து பாரதியார் நடத்தின இதழ்கள். சுதேசமித்திரன் இந்தியா இதழ்கள்ல வந்து பணியாற்றி இருக்காரு. ஸோ சுதேசமித்திரன் இந்தியா இதழ்கள்ல பணியாற்றியவர் பாரதியார். மீரா, அன்னம் விடு தூது. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா மீரா வந்து கண்ணனுக்கு தூது விடுற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மீரா வந்து கண்ணனுக்கு தூது விடுற மாதிரி. எதை தூது விடுறாங்கன்னா அன்னத்தை வந்து தூது விடுறாங்க. ஸோ அன்னம் விடு தூது. அம்பேத்கர்னாலே ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதில் வந்து 1927 வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ ஒடுக்கப்பட்ட பாரதம் அம்பேத்கர். அறிஞர் அண்ணா,
இவங்களோட பணியாற்றிய இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ரூல், ஹோம் லேண்டு, நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா அண்ணா, நம்மள அண்ணன் ஞாபகத்தை வச்சுப்போம். ஸோ அண்ணன் வந்து வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ ஹோம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுப்போம். ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், நம் அண்ணா, நம் நாடு, திராவிடன், அண்ணா வந்து ஒரு திராவிடன். அப்புறம் மணி மாலை சூடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ அண்ணா, மாலை மணி. துணை ஆசிரியராக இருந்தது வந்து குடியரசு விடுதலை. குடியரசு விடுதலை அப்படிங்கிறது வந்து பெரியார் நடத்தி வந்த இதழ்கள். பெரியாரோட ஒய்ஃப் நாகம்மை நடத்தின இதழ்கள். ஸோ அதுல துணை ஆசிரியராக யார் இருந்தாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து ஜானகி ராமன். ஜானகி ராமன் எழுதிய கதைகள் மணிக்கொடு, கிராம ஊழியன், கனையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்கள்ல வெளிவந்திருக்கு. ஸோ ஜானகி ராமன், கிராம ஊழியன், கனையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்கள்ல வந்து வெளிவந்திருக்கு. அவரோட ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் அப்படிங்கிற தலைப்புல சுதேசமித்திரன் வார இதழ்ல எழுதியிருக்காங்க. ஸோ ஜப்பானோட பயண அனுபவங்கள்லாம் எதுல வந்திருக்கு அப்படின்னா உதயசூரியன்கிற தலைப்புல சுதேசமித்திரன் வார இதழ்ல வந்திருக்கு. நாகம்மையார் வந்து பெரியாரோட ஒய்ஃபு. இவங்க நடத்தின இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். ஸோ குடியரசு விடுதலை அப்படின்னாலே நமக்கு வந்து பெரியார் ஞாபகத்துல வந்துடணும். அதுல வந்து பெரியார் வந்து பதிப்பாளராக இருந்திருக்காரு, அந்த இதழ்கள்ல பதிப்பாளராக இருந்திருக்காரு. அப்புறம் உண்மை, ரிவோல்ட்டுங்கிறது பிச்சமூர்த்தி, ஹனுமான், நவ இந்தியா. இதுல நேங்கிறதே வந்திருக்கு பாத்தீங்களா, அது நவ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். அப்புறம் மூர்த்திங்கிறது கடவுள் பேர் வந்து ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுப்போம். அடுத்து தனிநாயகம் அடிகள் வந்து தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர். தமிழ் பண்பாடு வந்து ஒரு தனித்துவமானது. ஸோ தனிநாயகம் அடிகள் தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து சுப்பிரமணிய சிவா, ஞான பானு அப்படிங்கிற மாத பத்திரிகையை நடத்தினவர். ஸோ சுப்பிரமணிய சிவா வந்து சிவா பானு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ சுப்பிரமணிய சிவா வந்து ஞான பானு அப்படிங்கிற மாத பத்திரிகை நடத்தினவர். பாவலேறு, தென்மொழி தமிழ்ச்சிட்டு. இதுல எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா தமிழ் மொழி வந்து ரொம்ப ஏற்றமடைந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ இது ஏறுங்கிறது ஏற்றமடைந்தது. தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து தமிழ் சிட்டு. அடுத்து மொழி முடிங்கிறது வந்து தென்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து கூப்ப ராஜகோபாலன், தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். இவங்களை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா கோனாலே வந்து அரசன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போமா. ஸோ அரசன் அப்படிங்கிறது நம்ம பாரதத்துக்கு அரசன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துல வச்சுப்போம். ஸோ பாரதமணி, பாரத தேவி, அரசன் வந்து கிராமத்துக்குலாம் ஊழியம் செய்யற மாதிரி. ஸோ கிராம ஊழியம். பாரதம் அப்படிங்கும் போது நம்மளோட நாடும் வருது. ஸோ தமிழ்நாடும் நம்மளோட இதுவும் வந்திருக்கு, நாடு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட தமிழ்நாடும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ கூப ராஜகோபாலன், தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்கள்ல ஆசிரியரா பணிபுரிந்தார். நாகூர் ரூமி, 80களின் கனையாளி இதழ் எழுத தொடங்கியவர். 80களின் கனையாளி. நாகூர் வந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ நாகூர் வந்து 80களின் கனையாளி. இதை நம்ம பார்த்துட்டோம். கூப ராஜகோபாலன், தமிழ்நாடு, கோனாலே அரசன் வந்து பாரதத்துக்கு அரசன், பாரதமணி, பாரத தேவி, நாடுன்னு வந்திருக்கு தமிழ்நாடு. அரசர் வந்து ஊழியம் பண்றாரு, கிராமத்துக்குலாம் ஊழியம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து தமிழக அரசோட விருதுகளை பார்ப்போம். கோமகள் எழுதிய அன்னை பூமி என்ற புதினம் வந்து தமிழக அரசு விருது வாங்கியிருக்கு. ஸோ மகள் அன்னை மகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, கோமகள், அன்னை பூமி. சமுத்திரம் எழுதிய குற்றம் பார்க்கில் என்றும் சிறுகதை தொகுதி தமிழக அரசு விருது வாங்கியிருக்கு. ஸோ இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா சமுத்திரம் வந்து ரொம்ப நீண்டு இருக்கு, அதுல வந்து எந்த குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிழையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ சமுத்திரம், குற்றம் பார்க்கில். வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக முத்துலிங்கம் தமிழ்நாடு அரசு விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா வம்சம் விருத்தி அடையுதுன்னா முத்து பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தை வச்சுப்போம். ஸோ முத்துலிங்கம். தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்துக்காக அழகிய பெரியவன் அவர் விருது வாங்கியிருக்காரு. ஸோ அதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பெரியவன் அப்படின்னாலே தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ தகப்பன் கொடி, அழகிய தோப்பில் முகமது மீரான் எழுதிய நூல்கள் துறைமுகம், கூனந்தோப்பு. இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா முகமதுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுல துறைமுகம், இதுலயும் முகம்ங்கிறது இருக்கு. அடுத்து தோப்பில்ங்கிறது கூனந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை வச்சு இவங்களை ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை அன்பளிப்பு, கு அழகிரிசாமி.
இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா சாமி தான் வந்து அன்பளிப்பு தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன். இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஜானகிங்கிறது சீதா தேவி. ஸோ ராமன் சீதா, ஜானகி தான் வந்து சீதா தான் வந்து ராமனுக்கு சக்தி போன்றவள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன். முதலில் இரவு வரும், அடுத்தது வந்து ஆதவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இரவு வரும், அடுத்து சூரியன் உதிக்கும். சூரியன்னா ஆதவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். மித்ரன்னாலே ஃப்ரெண்டு, அப்போ ஸ்நேகிதர்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஃப்ரெண்டுங்கிற மீனிங் தான். ஸோ ஸ்நேகிதர் அசோகமித்ரன். மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா பொண்ணுனா மின்சாரமாய் பேசும், பூ மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. சூடிய பூ சூட இருக்க நாஞ்சில் நாடன். சூடன பூவை திருப்பி சூடக்கூடாது, ஏன் அப்படின்னா அது வந்து நாரி போகும், ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ ஒரு ட்ரிக்குக்காகத்தான் சூடிய பூ சூட இருக்கு அப்படிங்கிறது நாஞ்சில் நாடன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். ஸோ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஒரு சிறிய இசை கேட்டால் நம்ம மனசுல வந்து வண்ணத்து பூச்சிலாம் பறக்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வண்ணத்து பூச்சிங்கிறது வண்ணதாசன். ஒரு சிறு இசை வண்ணதாசன். சமுத்திரம் எழுதிய வேரில் பழுத்த பலா இன்னும் புதினம். ஸோ சமுத்திரம் வேரில் பழுத்த பலா அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புதிய உரைநடை நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா எழில் முதல்வன். புதுமையா இருக்கு. ஸோ புதுமையா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதல் பரிசு வர மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எழில் முதல்வன், புதிய உரைநடை நூலுக்கான எழில் முதல்வன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அடுத்து விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்துக்காக கந்தசாமி விருது வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். அடுத்து மேப்போ சிவஞானம் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. அது வந்து அந்த அந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. ஸோ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இருந்தால் தான் வந்து ஒரு ஞானம் பிறக்கும். ஸோ சிவஞானம், வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினங்கள் பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதினது. மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். மனோரமா பிஸ்வாஸ் என்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். அந்த நூலோட மொழிபெயர்ப்புக்காக யார் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்கன்னா இந்திரன் வந்து விருது பெற்றிருக்காங்க. ஸோ மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற நூலுக்கூட மொழிபெயர்ப்புக்காக இந்திரன் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. அடுத்து சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம். இதுல சூங்கிறது வந்து பார்த்துருக்கீங்களா, சுதந்திர தாகம் அப்படிங்கிற புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அடுத்து வானம் வாசப்படும் அப்படிங்கிறதுக்கு புதினத்துக்காக பிரபஞ்சன் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரபஞ்சம்னா வானம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்போம். ஸோ வானம் வாசப்படும் பிரபஞ்சன். சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய நூல் வந்து மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காகவும் வந்து 2 தடவை வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து 2 முறை வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. பூ மாணிக்க வாசகர் அஞ்ஞாடி என்னும் புதினம். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா அஞ்ஞாடி என்னாலும் வந்து நம்ம பூ வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ பூ வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஸோ பூ மாணிக்க வாசகர் அஞ்ஞாடி. முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி அப்படிங்கிற புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக முத்துலிங்கம் இலங்கை அரசோட சாகித்ய அகாடமி பரிசை பெற்றிருக்காங்க. ஸோ வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக முத்துலிங்கம் இலங்கை அரசோட சாகித்ய அகாடமி பரிசு வந்து பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் கவிஞர்களோட இயற்பெயர், சிறப்பு பெயர், நடத்தின இதழ்கள், பெற்ற விருதுகள் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.